மக்களே, சூரிய குக்கிங்லேருந்து சூரியம்மா பேசுகிறேன். 3 நாளாக மழைன்றதுனால எல்லாருக்கும் கோல்ட் ஆயிடுச்சு. அதனால் ஒரு கருவாட்டு குழம்பு செய்யலான்ட்டு கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் மக்களே. சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கின்னு கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு 2 மிளகும் போட்டுக்கலாம் மக்களே. போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுன்னு அது மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடலாம் மக்களை. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டு எல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு தக்காளி வெங்காயம் வதங்குற மாதிரி கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் மக்களை. அதில் கல் உப்பு சேர்த்துனா நல்லா சேர வெந்து வந்துடும் எல்லாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் மக்களை. கத்திரிக்காய் நல்லா கொத்து கொத்தாக அரிஞ்சு போட்டிருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், ஒரு அரை மாங்காய் போட்டிருக்கேன் மக்களை. 2 ஸ்பூனு வீட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் கரைச்சி வச்சுருக்கேன் புளி கரைசல். இந்த காயெல்லாம் வதங்கின உடனே அந்த புளி கரைசல் எடுத்து இதில் ஊற்றி நல்லா கிளறி மூடி வச்சிடலாம் மக்களை. ஒரு 5 நிமிஷம் சென்று சுதும்பு கருவாடு இருந்தால் நல்லாயிருக்கும் மக்களை. சீதளம் பண்ணதுக்கு அது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த கருவாடு இல்லாததுனால இந்த கருவாடு வாங்கி போட்டிருக்கேன் மக்களை. கிழிச்ச மக்களை இந்த கருவாடு வாங்கி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இந்த குழம்பு நல்லா திக்கானவொடனே இறக்கி வச்சு சூடான சாதத்தில் கருவாட்டு குழம்பு போட்டால் அருமையாக இருக்கும் மக்களை.